வெல்கம் பேக் டு ஓஜி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரோப்ளாக்ஸில் என்ன ப்ரோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ப்ரிசன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்ம ஃபுல்லாக ஆரர் கேம் தான் விளையாண்டுருப்போம். ஆரர் கேம் விளையாடி சலிச்சு போயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு புதுசாக ரோப்ளாக்ஸ் ரிலாக்ஸாக விளாட்லாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எவனோ எதோ அடிக்கிறான், ஆனால் எங்கே அடிக்கிறான்னு தெரில. சரி இப்போ விளையாட பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல எடுத்தோடனே நம்ம இந்த படிக்கட்டு ஏறணும். படிக்கட்டு கூட நம்மளுக்கு ஒழுங்காக எடுத்து தெரியல. ஏறா சீக்கிரம். இப்போ ரொம்ப இந்த ஒத்தடி பாதை மாதிரி ஏதோ ஒரு கம்பி மாதிரி போகுது. இங்கே வந்து அடப்பா கீழே கீழே விட்டாங்க. சாய் ஒழுங்கா ஒரு கம்பி மேலே கூட நம்மளுக்கு போக தெரில. நம்மளாம் ஒரு ப்ரோ பிளேன்னு ஊருக்குள்ளே சொல்லி சுற்றிட்டே இருக்கோம். இருங்க. ஆஹா, ஸ்டார்டிங்கே ரொம்ப மெதுவாக ஆரம்பிக்கிறோமே. இருங்க அப்படியே மெதுவாக அப்படியே பார்த்து, நம்மளால பயம் இல்லை. இருங்க அப்படியே கீழே மெதுவாக அப்படியே பார்த்து போயிட்டு கது ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே தான் போகிறோம். அதாவது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல். ஸோ அதனால தான் நம்ம ப்ரிசனை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும். இது மேலே யாரும் சொல்கிறானுங்க, அம்புக்குறி இங்கே தான் காட்டுது, பார்த்து ஏறுவோம். அப்பா எப்படியும் 2 இதுவை தாண்டி வந்தாச்சு. இங்கே வேறு ஒன்று போட்டு வச்சுருக்கானுங்க. நம்மள மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே ஏதோ பட்டன் அமுத்தணும். இவன் மேலே ஏறுனுங்கிறான். திரும்ப அவன் மேலே ஏறாதுடா. சரி இந்த பட்டன் மாதிரி இருக்குது, இதை அமுத்தணும் போல். ஆமாம் எப்படி அமுத்திட்டேன். ஸோ இது ஆன் ஆயிடுச்சு. இது மேலே ஏறி குதிக்கணும். பாவி சை, நம்மளுக்கு ஒரு குதிக்கிற ஒரு திறமை கூட இல்லையடா. இருங்க இது அப்படியே குதிப்பான். அப்படியே குதிச்சாச்சு. அதாவது இன்னைக்கு நான் ஈவலன் 2 போடலான்னு பார்த்தேன். திரும்பவும் அது பக் ஆகிடுச்சு. என்ன அது ஆச்சுன்னு அதுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. சரி இதை எடுத்துகிட்டு வந்து இதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க யூஸ் பண்ண. ஓகே இப்படி அடிக்கணும். ஓகே உடஞ்சிச்சு. இங்கே வந்து ஆனந்தி கீழே குச்சோம். ஆனால் எங்கே குச்சோன்னு தான் தெரில. சரி இதை அப்படியே பாக்கெட்டில் வச்சுப்போம். அதுவும் அந்த போலீஸ் வர நம்மளை தொத்திட்டு வராரு. இருங்க அதுக்கு முன்னாடி இதை அமுத்தணும். ஓகே இதை அமுத்தியாச்சு. பின்னாடி ரொம்ப சேசிங் க்ளோஸாக போயிட்டு இருக்கு. அதாவது அங்கே தெரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிசன் அங்கே தான் நம்ம முதல்ல வந்து. ஆனால் இப்போ தெரியாமல் நான் கீழே குச்சிட்டேன். ஆமாம் எனக்கு தொத்தின இந்த போலீஸுங்க பாவி கிட்டவே தொத்தின்னு வராங்க. டேய் எங்கேருந்துடா வந்த நீ நடுவில் இருந்து? எங்கெங்க எகிரி குச்சிலாம் வராங்க. சார் இருங்க அப்படியே பார்த்து எப்பா ப்ரோ பிளேயர் டே தம்பி. அந்த பயம் நான் அவனுக்கு வந்து பயம் வந்துச்சு. ஓஜின்றது ஒரு ஓஜி வந்து ஒரு ப்ரோ பிளேயரு. ஸோ அவர்கிட்ட நம்ம சண்டை வச்சுக்கூடாதுன்னு பயந்துட்டான். இருங்க இது வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். கொஞ்சம் அப்படியே பார்த்து அப்படியே மெதுவாக போகும். இது ஒரு 2 நடுவில் எதாவது கேப் இல்லைல்ல? அதனால் நடுவில் கேப் இல்லை. அப்புறமா குதிச்சோன்னு கீழே போயிட்டு அவங்ககிட்ட மாட்டுறதுக்கு சீக்கிரமாக பார்த்து போகணும். ஓகே வந்தாச்சு. இப்போ கீழே இது எங்கேயோ கூட்டு போகுது. சரிங்க. பாவி ஆரர் கேமில் தான் கக்குசை காட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரர் கேமில் தான் கக்குசை காட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கக்குசை காட்டுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுமடா என்னடா இது பாருங்க டைல்ஸ் ஒன்றுங்கிறான். அப்படி இருடா கக்கூஸில் போய் ஒன்றுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஆரர் கேமில் கூட கக்கூசன் ஒன்று உள்ளடா. இருடா தம்பி இவன் வேற ரொம்ப ஆர்வமாக இருக்கான் கக்கூசன் நோண்டுறதுக்கு. இங்கே தான் நோன்றா கடைசியாக கக்கூசன் எங்க அப்படியே புதைக்குள்ள நோண்டினே போகிறோங்க. ஏதாவது புதையல் கிடைக்குமா? எங்கடா வந்திருக்கோம் நம்ம? ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சரி இங்கே ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணி போனோம் இனிமேல். ஓகே ஜம்பர்றா. அப்படியே லாவா உடஞ்சிட்டு ஊற்றுதுங்க. இருங்க அப்படியே மேலே போவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பாலம் உடையாமல் இருந்தால் சரி. ஏங்க இப்போதான்டா சொல்லி வாய முடியல. பாலம் உடையாமல் இருந்தால் சரின்னு. அதுக்குள்ளே உடஞ்சிச்சுங்க. இது உடையுது ஆல்ரெடி. சரி நம்ம ஜம்ப் பண்ணிப்போம். ஒரு தடவை தான் அடி வாங்குவேன். 2வது தடவைலாம் நம்ம அடி வாங்க மாட்டோம். எலும்பு கொடுங்க. உள்ளேருந்து வவாலாக வருது. ஸோ இருங்க நம்ம இங்கேருந்து அப்படியே பார்த்து மூதுராது. இது உருண்டு போச்சுங்க. இடா என்னன்னே தெரியலையே. இது கல்லுங்க, அதுவும் நெருப்பு கல்லுங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் தான் போய் ஆகணும். இருங்க கல் வருதான்னு பார்ப்போம். கல் வரல. ஸோ கொடுத்துங்க அதாவது ஒளிஞ்சு அதான் எப்படா நான் செத்தேன். சரி இருங்க நான் அந்த கல் வரத்துக்குள்ள நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். எப்படி நான் செத்தேனே தெரியல. கல் கொடுத்து இந்த வாட்டி நம்ம உள்ளே நல்லா போயிடலாம். ஸோ இப்போ இந்த கல் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த செக் போஸ்ட் இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நான் அந்த கல் வரத்துக்குள்ளே போடா. இப்போ இந்த கல் வரக்கூடாது. எவ்வளோ பெரிய கல்றா. நான் ரொம்ப அவசரப்பட்டேன். ஸோ அதனால் நான் அவசரத்தாலே சாகுறேன். சரி கொஞ்சம் அப்படியே இந்த வாட்டியை புரிஞ்சிடுச்சு. அந்த கல் போன பிறகு நம்ம போகிறோம். அந்த கல் வர வருது. ஓகே அந்த கல் போயிடுச்சு. இப்போ நம்ம போகிறோம். சீக்கிரம்டா இந்த கல் எடுத்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி போடா. ஜம்ப் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது.
அந்த கல் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போனோம். அந்த கல் வரல. எங்கே இருந்து தான் அந்த கல் வருதுன்னு தெரில. சரி வேணாம், அந்த கல் பார்க்குறான்னு போய் நம்ம செத்துட்டு போகிறோம். ஒரே அசிங்கமாக போயிடும் குமாரே. இருங்க இங்கேருந்து இப்போ எங்கே வந்திருக்குன்னு தெரில. ஏதோ மம்மி மாதிரி பாருங்க, திருடங்க. நானும் ஒன்று மட்டும் விட்டுட்டு இருந்தேன்டா. விட்டுடா ப்ளீஸ்டா. எங்கேயோ நம்ம போகிறோம், எங்கே போகிறோம்னு தான் தெரில. இருங்க எங்கேயோ அம்புக்குடி மாதிரி காட்டுது. ஓகே, இது திருப்பணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, திருப்பியாச்சு. எங்கே பக்கத்துலேயே வராங்க. ஆனால் இவனுங்க ரெண்டு, அந்த போலீஸும் சரி இந்த திருடனும் சரி, இவனுங்க 2 பேரும் நினச்சா கூட என்னை பிடிக்க முடியல. பார்த்தீங்களா? ஏன்னா நான் தான் ஒரு ப்ரோ பிளேயர். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்து போவோம். ஜம்ப் பண்ணுறா அப்பா. ஒரு ஜம்ப்பு, 2 ஜம்ப்பு. இந்த இடம் கொஞ்சம் சிக்கமாக இருக்குது. இருங்க. இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்பா எப்படி பார்த்து போலாடே. கீழே வர எவ்வளோ பெரிய லவாடா. கீழே வந்தால் என்ன ஆகும்? இருக்கிற இடம் தேவையாக போயிடுடா. நீ என்னோட கால், அதாவது இவன் கத்திரிக்காய் கால் மச்ச மாதிரி சைஸில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ இது காட்டுது. என்னதுடா அது? அதாவது அமுக்க வேணாம். சரி, நம்ம இங்கேருந்து கீழே போவோம். கீழே போவோம்னு பார்த்தா மேலே போகுது. ஸ்பைடர்மேன் எப்படி மேலே வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரில. இங்கே எதுவும் ஜூஸ் மாதிரி கேடு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கேப்ட்ரினான். அந்த பக்கம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி ட்ரைனிங். சரி, நம்ம ட்ரைனிங்க்கே போவோம். இருங்க, ஏதோ ஜூஸ் மாதிரி வருது. ஆஹா, எங்கே ஜூஸ் உருண்டுட்டு போகுதுங்க. இருங்க, குடிக்கிறான். என்ன ஆகுது தெரியலையே. இங்கே ஸ்பீடாக போகிறாங்க. அதாவது இப்போ ஒரு ஆடு கூட வந்து கேம்பா கொடுங்க தெம்பா இருங்க, அந்த மாதிரி இருக்குங்க இது. இருங்க எப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். சீக்கிரம் ஜம்ப் பண்ணுறான். ரொம்ப ஸ்பீடாக போகிறான். நேற்றுக்கு நீ ரொம்ப ஸ்பீடாக போகிறான். எப்படியே ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இங்கே ஒரு ஜம்ப் பண்ணு. அப்படியே ஒரே ஷாட் இப்போ நான் முடிக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் அப்போ தான் ப்ரோ. அதாவது ஒரே ஷாட்லனா ஒரே ஷாட்டில் கிடையாது. ஒரு 3 ஷாட்டில் முடிச்சிட்டிங்கன்னா, சரி ஒரு 3 ஷாட்டில் முடிச்சிட்டேன்னா நீங்கள் ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு ஷாட்டு, அதாவது ஒரு ஷாட்டு இன்னும் 3 சான்ஸில் ஒரு சான்ஸ் போயிடுச்சு. இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. இப்போ நான் முடிச்சிட்டேன்னா நீங்கள் ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கணும். நான் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. என்னங்க அப்படியே போயிட்டு இந்த இடத்துல தானே மிஸ் ஆச்சு. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. அந்த இடத்துல என்னடா நூறு சான்ஸ் தான் இருக்கு. அசிங்கமாக போயிடுமே. இருங்க, இந்த வாட்டி பக்கா விளாட்றேன். இந்த வாட்டி யாருன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரோ பிளேயர் ஓஜி இப்போ இன்னைக்கு பார்ப்பீங்க. இருங்க அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். தம்பி ஒரு சான்ஸ் லட்டாக இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து போடா. இருங்க அப்படியே ஜம்ப் பண்ணுவோம். ஓகே எங்கே வெயிட் பண்ணி ஜம்ப் பண்ணு. ஓகே இன்னும் முடியல. என்னடா இது? பாவிகளா, இனிமேல் தான் ஆரம்பிக்குதா? இருங்க டே. ஐயோ, அதாவது நான் 3 சான்ஸ்ன்னு சொல்லல, 5 சான்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ 3 சான்ஸ் போயிடுச்சு. இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. இப்படியே சமாளிக்க வேண்டியதுதான். இருங்க அப்படியே போயிட்டு பார்த்து போவோம். வந்தாச்சு. பார்த்துடா தம்பி, கீழே உந்துடாதரா. இருங்க, கீழே உளற மாதிரியே தெரியல. ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணி எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸில் ஜம்ப் அடிச்சுட்டு வந்தாச்சு. தம்பி இதாண்டா கொஞ்சம் அப்பா இப்படியே ஜம்ப் அடிச்சிட்டோம். இப்போ எங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. போடு மாசு. இருங்க அப்படியே கடைசி எப்பா இப்படி வந்தாச்சு. ஏன் போடுறாங்க கேம்பை குஸ்தி ஏப்பம்மா விட்ற? அப்படியே மேலே போவோம். இப்படியே மேலே வந்தாச்சு. இப்போ இங்கே திரும்ப மேலே போனோம். சீக்கிரம் மேலே போடா. ஓகே, மேலே வந்தாச்சு. இங்கே எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஓகே, இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்காத மாதிரி இருக்குது. இந்த இடத்த நம்ம பார்க்கல. சரி, இந்த பக்கம் ஏதோ சொல்கிறானுங்க, ஃபைண்ட் ஏ லேடர் அப்படின்னு சொல்கிறானுங்க. லேடருக்கு நாங்கடா போவேன். ஸோ லேடர் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இருங்க, ஏதோ லிவர் மாதிரி இருக்குது, இதை அமுத்துவோம். கது ஓப்பன் ஆகுது. ஓகே, லேடர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், எடுக்க முடியுது. ஏண்டா கத்திரிக்காய் கால் முளைச்சாமல் இருக்குது, இவ்வளோ பெரிய லேடர் தூக்குற? சரிங்க, அந்த லேடர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போடுவோம். இங்கே போடணும். ஓகே, ட்ராப் பண்ணு. இப்படி ட்ராப் பண்ணுறா. ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படியே மேலே போகணும். இருங்க, மேலே போவோம். சீக்கிரம்டா மேலே ஏறா தம்பி, மேலே ஏறா. இருங்க, இதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே அப்படியே ஏணி வச்சுருக்கானுங்க. ஒரு ஜெயிலில் விட்டு தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. என்னடா இது? என்னை தப்பி கொடுக்கூடாதுன்னு எதிர்காத்து. நாங்களாம் சுனாமிலே ஸ்விம்மிங்கை போடுறாங்கடா. இருங்க, இந்த எதிர்காத்துலாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. இருங்க அப்படியே பார்த்து போவோம். ஆஹா, ஐயோ ஆணி, ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா இன்றைக்கி அவ்வளோதான், பாடையில் போயிருப்பேன். இருங்க ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, திரும்ப இங்கே ஒரு ஏணி இருக்குது. லைக் அண்ட் ஷேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம்னா, அந்த ஈவன் 2 வந்து பக் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நான் செத்துட்டேன். அது எப்படி ப்ரோ? அதாவது என்னோட சில பொருட்கள்லாம் காணும். அந்த ஒட்டுமொத்த கேம்லேயும் நான் தேடினேன், அந்த பொருட்கள்லாம் காணும். ஸோ அதுக்கு ஏதாவது ரீசன் இருந்தால் போன வீடியோவில் சொல்லுன்னு சொன்னேன். நீங்கள் சொல்லலை. சரி, இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஏன்னா அது இருந்தால் தான் ஈவன் 2 வரும்.
அதுக்கு என்ன ரீசன், பொருளாக ஏன் காணாமல் போகுது அப்படின்றதுக்கு சொல்லுங்கள். சரிங்க, பார்த்து போவோம். ஜம்ப் பண்ணுறா. ஓகே, இப்போ நம்ம அந்த இது போனோம். ஓகே ஜம்ப். ஓகே ஜம்ப் வச்சிட்டேன். இருங்க, அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே விளையாட வேண்டியதான். ஓகே, எப்போ நான் கூட அப்படியே கீழே வந்துட்டுருப்பேன். ஓகே, அசால்ட் ஆகிட்டாங்க இதை. ஓகே, இப்படியே தான்டா, பார்த்து பார்த்து போடா. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஓகே ஓகே, கீழே உள்ளல. ஓகே ஓகே. ஷோ தம்பி தம்பி இருடா, அவசரப்படாதடா. ஓகே, பாதி ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, ஜம்ப் பண்ணுறா தம்பி. எவ்வளோ பெரிய ஓட்டடா டே. ஏங்க அப்படியே அவ்வளோ ஜம்ப் அடிச்சாச்சு. ஓகே, எப்படியும் சேஃபாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன்னு தெரில, ஏதோ விஷவாய் மாதிரி போகுது. ஓகே, இந்த இடத்துல வால்வு மாதிரி ஏதோ பழுப்பு மாதிரி இருக்குது. ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன்னா 3ல் 1 ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னும் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கீழே வந்துட்டோம், ஆனால் ரொம்ப கீழே குதிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம போய் செத்துருவோம். செத்துட்டோன்னா அஜயத்துக்கு வந்து ரீஸ்பான் ஆகிடுவோம். இப்போ வந்து மீதிலாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே மீதிலாம் எங்கே இருக்கு? ஓ, இங்கே ஏணி மாதிரி ஏதோ போதுங்க. ஓகே, இந்த இடத்துல கீழே குதிச்சிட்டேன். இங்கே ஏதோ போகுது ஒத்தடி பாதை மாதிரி. இது ஆல்ரெடி வந்த வழி. ஸோ இங்கே ஒரு வாழ்வு மாதிரி இருக்குது. இதை போய்ட்டு அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஆஃப் ஆயிடுச்சு. அந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் அமுக்கணும். அதுக்குள்ளே நான் கீழே வந்துட்டேன். ஸோ இருங்க, நான் போய் செத்துட்டு திரும்ப ரீஸ்பான் ஆகிட்டு வரேன். ஓகே, ரீஸ்பான் ஆகிட்டேன். இந்த இடத்துக்கு இப்போ நான் எப்படி போகிறேன்னு தான் எனக்கு தெரில. ஓகே, அப்படியே குதிச்சிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே குதிச்சிரும். ஓகே, குதிச்சிட்டேன். இப்போ வந்து இது அதுதான். இப்போ திரும்ப செத்துட்டு நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா செத்த ரீஸ்பான் ஆகிறோம். இது தெரியாமல் நான் கீழே குதிச்சிட்டேன். திரும்பலாம் நம்மளாம் மேலே போக முடியாது, ஆனால் ரீஸ்பான் ஆகிடுவோம். இருங்க, இப்போ நம்ம திரும்பவும் போயிட்டு இந்த வாட்டி கரெக்டாக அப்படி ஜம்ப் பண்ணுறோம். ஏங்க நானும் கரெக்டாக தான் ஜம்ப் பண்ணுறேன். இவன் ஜம்ப் பண்ண விட அதான் கத்திரிக்காய் காலம் வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னால, அதான் கோவப்பட்டு நீ எப்படி ஜம்ப் பண்ணுற நானும் பார்க்குறேன்டா அப்படின்றான். சரி, நீ எனக்கே சவாலடா. இல்லை, எப்படி தப்பிச்சாச்சு. இந்த வசவாய்வு எப்படியோ மூடியாச்சு. சரி, இங்கேருந்து நம்ம குட்டு குட்டு இப்போ போயிடுவோம். இந்த நடுவில் வர ஆனால் கூட ஏதோ அப்படியே வழி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏங்க என்னடா பாதை இது, எவனாவது இந்த மாதிரி ஜெயிலில் கிரியேட் பண்ணுவானாடா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் போனோம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏங்க ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. என்னங்கிற அது காத்தாடா? ஏங்க ஏங்க ஹலோ பாவி, போன வாட்டி பார்க்கல. ஸோ அதனால தான் நான் ஊன்ட்டேன். இந்த வாட்டி நான் கண்டிப்பாக எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சுல. இப்போ பாருங்க, அண்ணன் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுறேன். ஒரு வாட்டி ஊந்தாலும் இனிமேல் நான் ப்ரோ பிளேயர் ஓஜி இல்லை, வெறும் ஓஜி இருங்க. அதாவது ஒரு வாட்டின்னு சொல்ல, எப்பவுமே நான் 3 சான்ஸ் கொடுப்பேன்னு சொன்னாலே, ஆல்ரெடி இப்போ 2 சான்ஸ் போயிடுச்சு. தான் லாஸ்ட் சான்ஸ். பார்த்து போவோம். ஓகே ஓகே, வந்துட்டோம். ஓகே, ஜம்ப் பண்ணு. எனக்கு பயமா, என்னடா பண்ணி வச்சிருக்கேன். பயமா இல்லை, ஆனால் எப்படி சொல்கிறது, இது முடிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் முடிக்க முடியல. இந்த இடத்துல வந்து மட்டும் கீழே வந்துடுறேன். அதாவது 5 சான்ஸ் மொத்தம் நான் ப்ரோ பிளேயர்ன்ற நிரூபிக்க, மொத்தம் 4 சான்ஸ் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட் சான்ஸ், அதாவது லாஸ்ட் சான்ஸில் தான் நான் ப்ரோ பிளேயர்னே நிரூபிப்பேன் எப்பவுமே. ஸோ இப்போ என்னை பார்ப்பீங்க, நான் இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. என்னடா இன்னும் முடியலையா? அடா பாவிகளா. ஏங்க ஏங்க அந்த பையன்கிட்ட அப்படி ஹெல்ப் கேட்டு போயிடா. டே தம்பி லிஃப்ட் கூடா, டே நின்றா. ஏங்க அவன் நிற்காம போயினுக்கிறான். இல்லைங்க, அந்த பையன் பார்த்தீங்களா அப்படியே கூலாக போயிட்டு இருக்கான். ஸோ அந்த பையன்கிட்ட நம்ம கற்றுக்கணும். தள்ளி விட்டு போயிட்டான் நான் கடைசியாக. ஸோ இந்த வாட்டி இந்த தான் லாஸ்ட் சான்ஸ். இந்த வாட்டி நான் எப்படி முடிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருடா டேய், நான் எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். இப்படிங்க பாருங்க, அந்த பையனை அப்படியே பழி வாங்கி ஆகணும். நம்மளை தள்ளி விட்டு போன பையனை பழியே வாங்கணும். அவன் மண்டையிலே போட்டு அடிக்கணும். இருங்க, நம்மக்கிட்ட இது இருக்குது. இதை வச்சு அவன் மண்டையிலே நம்ம போட்டு அடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம போகிற மாதிரியே தெரில. ஸோ இருங்க, இப்போ நம்ம சீரியஸாக விளையாடுவோம். சீரியஸாக விளையாடனா நம்ம கண்டிப்பாக போயிடுவோம். இப்போ நான் வந்து கோகு மாதிரி பேசலான்னு இருக்கேன். ஐ எம் கோகு. சார் கோகு மாதிரி பேசுகிறேன், அசிங்கமாக பேசினுக்கிறேன். இருங்க பார்த்து, கோகுக்கு ஒரு சி டே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுங்க. டே அந்த லாஸ்ட் இதுங்க என்னடா இது. சரிங்க, கடைசியாக ஒரே ஒரு அட்டம் பண்ணுங்க. இது வாட்டி நம்ம கண்டிப்பாக ப்ரோ பிளேயர் நிரூபிப்போம். இருங்க. ஓகே ப்ரோ பிளேயர் ஓஜி. போடா, நானும் பார்த்துனே இருக்கிறேன். அவனுங்களும் நீ எப்படி போகிற நானும் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுனே இருக்கானுங்க. டேய் பாவம். அங்கே ஏங்க டே என்னை ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க இவன் போன தடவை போன அந்த பையன் தாங்க, இவனும் சேர்த்து நான் போனேன். சரி, இவன் கூட அப்படியே நம்ம போவோம். ஓகே, பார்த்து போ, ஜம்ப் பண்ணு. ஏங்க அவன் மட்டும் இப்படா ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. என்னை ஏமாத்துறீங்களாடா. சரி, திடீர்னு காக்கா வயசு வந்துச்சு. காக்கா வயசுன்ற பாருங்க, எலி வயசு வந்துச்சு. ஆடாப்பா, திரும்ப கீழே குச்சிட்டேன். எனக்கு அப்படியே பார்த்து மெதுவாக போவோம். ஜம்ப் பண்ணேன்.
ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு. இந்த வாட்டி நான் ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிக்கிறேன். அப்படியே இப்போ பாருங்க. ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு. ஓகே ஓகே ஓகே, ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு. ஆடா பாவிகளா! செய்கிறங்க இந்த வாட்டி நம்ம அப்படியே பக்காவாக ஒரு ப்ரோ பிளேயர், அப்படியே ப்ரோ பிளேயர் எப்படி கேம் விளையாடுவோம் அந்த அளவுக்கு நம்ம இப்போ விளையாட போகிறோம். வெயிட் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணுறா, ஜம்ப் பண்ணுறா. ஓகே ஓகே ஓகே. டேய் தம்பி விட்றாதடா. ஓஜி ஓஜி ஓஜி. ஏங்க 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 அதாவது என் ஃபோன் நல்லா இருக்கும் போது கேம் வந்து என்னை பக் ஆகி இது போயிடுச்சு. இப்போ என் ஃபோன் ஹேங் ஆகுது. அந்த நேரம் பார்த்து அவனுங்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. போகக்கூடாதுன்னு நினச்சிட்டீங்க. எதுவும் இருங்கடா, உங்களுக்காக நான் போய் காட்டுறேன்டா. அடா பாவி, ஏங்க முடியலங்க. டே தயவு செஞ்சு விட்டுருங்கடா. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடா. சரி அம்மா சொல்லிட்டேன்டா, இது ஈஸியாக இருக்குன்னு. இருங்க இந்த வாட்டி நான் ப்ரோ பிளேயர் நிரூபிக்க வரும். அதாவது சீரியஸாக ஆட வேண்டிய நேரம். எங்க அழுவ வைக்கிறானுங்க இவனுங்கடா. டே ப்ளீஸ்ரா. நான் விளையாட வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேன். நான் பேசாமல் இருந்தாலே நான் ஸ்பீடாக போகிறேன். டே 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 ப்ளீஸ்ரா. இந்த வாட்டி நான் பேசவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிக்கிற வரைக்கும் பேசுகிற மாதிரியே இல்லை. ஆனால் பேசாமல் இருந்தாலும் அவனுக்கு என்னது பேசாமல் இருந்தாலும் எது சொல்ல வந்தேன் நம்ம வந்துடு. அதுக்குள்ள பேசாமல் இருந்தாலும் என்னை முடிக்க விட மாட்டானுங்க. இருங்க பார்த்து பார்த்து. டே டே ப்ளீஸ்ரா. டே இது கிட்டத்தட்ட ஒரு 5 மிச்சம் வந்திருக்கும் போலங்க. டே டே ப்ளீஸ்ரா. இருங்க அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த வாட்டி கரெக்டாக அல்லாது இந்த வாட்டி நம்ம ப்ரோ பிளேயர் நிரூபிக்க போகிறோம். ஓஜிரா ஓஜிரா. டே டே ஏங்க அந்த இடம் எனக்கு எதுவுமே புரியல, என்ன ஆகுது. சரிங்க இந்த வாட்டி புரிஞ்சிச்சு. ஸோ கிட்ட போயிட்டு அந்த ஜம்ப் பண்ண அழுத்தணும். நான் வந்து ஜம்ப் பண்ணிட்டேன், மேலே அமுத்தினுக்கிறேன். அந்த ஸ்கேட்டிங் போர்டு இருக்குல்ல, அதை அமுத்தினுக்கிறேன். ஸோ இப்போதான் எனக்கு புரியுது நான் ஏன் இப்போ பாட்டு மாதிரி விளாண்டுக்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து ப்ரோ பிளேயர் பார்ப்பீங்க. பாருங்க புரியுது, புரிஞ்சிச்சு. இப்போ பாருங்க அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி விளாடுவோம். ஆனால் ப்ரோ பிளேயர் கிடையாது. வாங்கடா நீங்களும் உங்கள் கேமா. ஆனால் இந்த வாட்டி லாஸ்ட் ட்ரை இல்லைனா இந்த கேம் டெலீட் பண்ணிட்டு நான் போயிடுறேன். ஒரு லாஸ்ட் ட்ரை ப்ளீஸ்ரா. 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணிக்கிறேன்டா. இந்த ஒரு லெவல் முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுடா. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. இது இத்தனைக்கும் இது ஈஸி மூடு தாங்க. ஆடு மூடு வேற எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அழுவு வைக்கிறானுங்க. உண்மையாக எனக்கு அழுகையாக வருது. இருங்க பார்த்து. டே ப்ளீஸ்ரா, ஒரு கேமுக்காக அழுவ வச்சிடாதீங்கடா. டே கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. எப்போ எப்படி வந்துட்டாங்க. இருங்க இருங்க. ஜெயிச்சிட்டேன் எப்பா. ஏங்க ஒரு வழியா ஜெயிச்சிட்டேன். ஜெயிக்கிற அதை தாண்டி வந்துட்டேன். ஏண்டா சத்தியமே என் வாழ்க்கையில் இதை மறக்க மாட்டேன்டான்னு சொல்றதுக்குள்ள இது என்னதுடா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. என்னடா பண்ணுது. என்ன நடக்குதுன்னே புரியலையே. ஓகே இங்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துக்கு போனேன். இந்த ஓட்டைக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். இருங்க கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே போவோம். ஓகே இந்த ஓட்டைக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் அதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்ச நேரத்தில் நான் அழுவு விட்டுருப்பீங்கடா. டே எப்படி நான் தப்பிச்சு வந்துட்டோம். ஏங்க ஆடா பாவி, முதல்ல போலீஸு, அப்புறமா திருடன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமையல்காரன், எல்லாரும் நம்மளை துரத்தி வராங்க. இருங்க அங்கே எதுவும் இருக்குது. எங்கே ஸ்லோவாக்குறாங்க நம்மள. அவன் நம்ம கையில் எதுவும் ஆயுதம் வச்சுருக்கான் போல, அதை வச்சு நம்மளை அடிச்சு ஸ்லோவாக்குறான். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே வாடா ஓகே சாவுடா ஏய் சாவுடா. வாங்கிக்கடா. யாருக்கிட்ட வாடா அச்சிக்கலாம். வாடா. அப்பா எப்படியோ அச்சு போட்டாச்சு. செம்மையாக இருக்கு. ஆனால் இந்த கன்று இந்த கன்று அப்படி நான் பாக்கெட்டில் வச்சுட்டேன். எங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அதான் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு போவோம். இங்கே ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது, இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கே ஒர்க் ஆக மாட்டேது. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலையே எனக்கு வேறு. இப்போ இங்கே ஏதோ வழி மாதிரி போகுது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க ஏதோ இது கீழே போகிற மாதிரி இருக்குது. ஆமாம் கீழே தான் போகுது. சரி போய் பார்ப்போம். என்னடா நடக்குதுங்க. டே எங்க டேய் கத்திரிக்காய் போய்ங்க. டே என்னடா நடக்குது அங்கே. எங்கே அப்படியே உருட்டிங்கன்னு அந்த கோயிலை நாங்கள் அங்கே பிரச்சனை ஏதோ சொல்லுவாங்களே, அது பேர்னா அப்புறம் ஏதோ இது பண்ணுவாங்கள்ல,
அங்க பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் தான். அப்படியே உருண்டுனே போவாங்களா அந்த மாதிரி இவன் அப்படியே உருண்டுக்கினே போறான். என்னடா நடக்குதுங்க? இருங்க இப்ப அப்படியே மேல போவோம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படியே ஏணியில ஏறி ஏறி போவோம். எப்படி எக்ஸிட் வந்துச்சு தப்பிக்க போறேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஃபேனா? என்னது இது? ஆஹா லேசருங்க. ஏய் ஏய் இது தப்பிச்சிட்டேன். ஆஹா இன்னும் நிறைய லேசர்ஸ் இருக்கு. ஏய் எப்பா எப்படி ஃபுல்குள்ள 2வது தப்பிச்சிட்டேன். 2மே ஃபுல்குள்ள தான் தப்பிச்சேன். 3வது ஓகே. 4வது டேய் இதை மட்டும் விட்டுருடா டேய் ப்ளீஸ்ரா எப்பா எப்படி தப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா எப்படியோ சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோன்னு தெரில. எங்கேயோ கூட்டின்னு போகிறானுங்க. ஆனால் எங்கே கூட்டின்னு போகிறானுங்க தெரில. ஆஹா இது மேலே பொண்ணுன்னு காட்டுட்ருக்கானுங்க. மேலே போய் பார்ப்போம். ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அழுத்த வேணாம். இருங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதுவில் வச்சு நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம ட்ராப் பண்ணப்பா இங்கே ட்ராப் பண்ணாதடா எறாத இங்கே எடுக்க மாட்டுறாங்க. எடுத்துட்டேன் எப்படியோ. ஸோ இங்கே வச்சு ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம திரும்பவும் இது எடுக்கிறோம். எர்றா எர்றா நீங்கள் எடுக்க மாட்டாங்க. எப்படி எடுத்துறான் எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் இருக்கிறேடா. இருங்க இதை ட்ராப் பண்ணுவோம். ஓகே இப்போ திரும்ப எடுப்போம். எறா தம்பி எடுப்பா தம்பி. ஓகே இது வேணாம் இது அதுதான் நம்ம இதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண போகுது. நான் ஏதோ ஞாபகத்தில் என்னடா மாற்றி அடிச்சுக்கிறீங்க என்ன கர்மம்னு தெரில. எங்க அவன் வந்துருக்குறாங்க. இந்த வச்சுக்கோ அங்கே ஒருத்தர் இருக்காங்க. அவன் நம்மளை சுடுறாங்க. இருங்க அதாவது முதல்ல 2 கை இருக்குது. அதில் ஒரு கையை மட்டும் நம்ம உடைப்போம். கடைசியாக அந்த போலீஸ்காரனே நம்ம அடிக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்கடா. இங்கே அவ்வளோதான் ஒரு கை போயிடுச்சு. இன்னும் ஒரு கை தான் இருக்குது. யாருக்கிட்ட வாடா நாங்கள் வச்சுக்கோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாங்க. அந்த 2வது கையை காலி பண்ணுவோம். ஓகே 2 கை காலி பண்ணியாச்சு. இப்போ என்னடா அப்படியே சுற்றுறாங்க. இந்த பம்பர் சுற்றல அப்படியே அந்த மாதிரி சுற்றுறான். கடைசியாக வெடிஞ்சு செத்துறான். இங்கே இருக்க மொத்த காசு நம்மளுக்கு மட்டும்தான். ஸோ இங்கே இருக்க மொத்த காசை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. ஸோ இப்போ நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இங்கே ஜீப் மாதிரி இருக்குது. இப்போ ஜீப்பில் ஏறி தப்பிக்க போகிறோமா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆமாங்க ஜீப்பில் உட்காந்துட்டாங்க. இருங்க அப்படியே இந்த வண்டி ஓட்டுவோம். மாசம் அப்படியே கது வர்றா அப்படியே கொஞ்சம் ஓகே மாசாக இருக்குது. மாசம் கிளாஸ் இருங்க அப்படியே போகணும். இது கொஞ்சம் அப்படியே இருங்க கேமரா ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஐயோ கார் கண்ட்ரோல் மீறி போகுது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே இங்கே ஏதோ பீஸா ஷாப் மாதிரி இருக்குது. கேஸ் ஷாப்பா? ஓகே நான் பீஸான்னு ஃபஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்க்க அப்படி தான் தெரிஞ்சுது. எனக்கு கேமரா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே இதுக்கு இந்த இது ஓகே. சரி இப்போ இந்த பீஸா ஷாப்புக்குள்ளே தான் போக சொல்கிறானுங்க. ஓப்பன் த டோர். இருங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து எது இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னே தெரில. ஓகே இங்கே ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது. ஓகே அது மேலே போகிறதுக்கு ஏதாவது பொருள் தேவைன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். லேடர் எடுப்போம். ஏன்னா லேடர் இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக ஏறிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து தெரிஞ்சு இப்படி போடுவோம். ட்ராப் பண்ணுறா லேடர் ட்ராப் பண்ணுறோம். ஓகே ட்ராப் பண்ணிட்டான். ஸோ இது மேலே ஏறுறோம். ஏறா மேலே ஏறா சீக்கிரம் ஏறா. ஏற மாட்டுறாங்க. ஓகே ஏறா எங்க இதில் ஏற மாட்டுறாங்க. இதை செஞ்சு ஏறா. ஸோ இதை வேற கொஞ்சம் இப்படி ஏறிட்டாங்க. இப்போ ஏதோ ஏணி மாதிரி போகுது. ஸோ இது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் எங்கே கொண்டு போகுதுன்னு. அப்படியே இவ்வளோ பெரிய லேடர் இருக்குது. சரி இதில் நம்ம ஏறி முடிச்சிட்டோம். நம்மளுக்குன்னு ஒரு தனி ஹெலிகாப்டர் இருக்குங்க. ஹெலிகாப்டரா? இந்த எஸ்கேப் பண்ணும்போது எனக்கு கிராணி ஞாபகம் தான் வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இதை ஸ்க்ரீன் பண்ண முடியல. ஓகே பண்ண முடியுது. அதே நம்ம மாதம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறோம். ஓகே இல்லை ஜூம் பண்ணி எப்படி காட்டுறேன். அதில் அப்போ மாதம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறோம். மாஸ்க் காட்டுறோம். ஓகே அவ்வளோதாங்க. எப்படியோ இந்த ரிசன் எஸ்கேப் முடிச்சிட்டோம். ஏங்க கடைசியாக நம்மளுக்கு இருங்க எது ட்விஸ்ட் வச்சுருக்கானுங்க. அதான் நம்மளே இப்போ போலீஸ் ஆகிட்டோம். அடா பாவி இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்ட நீ? இது இருக்குங்க இங்கே நிதிரா அது ராக்கெட்டுங்க. சரி இருங்க போய் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். மேலே எனக்கு தெரிஞ்சு நாசாக்கு நம்ம அடுத்த ட்ரிப்பு நான் வந்து எங்க போக முடியுதுங்க. ஹெலிகாப்டர் எங்க ராக்கெட்டுங்க. அடா பாவி எங்க ராக்கெட்டுக்கே நம்ம இப்போ ராக்கெட்டுக்கு போயிட்டு இப்போ நிலா போயிட்டு நம்ம நிலாவில் வடை சுடலாம். அதை போய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். என்னடா ராக்கெட்டோட இன்ஜின் வந்து அப்படியே பட்டாசு மாதிரி வச்சுட்டே போகுது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த கேம் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ப்ளூ கலர் ஸ்கின் வருது. ஓகே இதோட கேம் முடியுது. பை காய்ஸ். எங்க இது வேறு எதுவும் போலங்க. இந்த வாட்டி போன வாட்டி போலீஸ் இருந்தான். இந்த வாட்டி ஏலியன்.
பார்ட் 2 வேணுனா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா போடுறேன். அப்புறமா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்றேங்க. பை காய்ஸ். அப்புறமா அந்த ஈவில் நனுக்கான சொல்யூஷனையும் சொல்லிட்டு போயிடுங்க. பை காய்ஸ். பை. பை.